அறிவார்ந்தவர்கள்லாம் சில பேர் நிறைய பேர் அதை யார் சொல்ல வர்றாங்களோ அந்த சொல்ல வந்த கருத்தை உடனே நறுக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேருக்கு சுற்றி வளைச்சு பேசணும். சுற்றி வளைச்சு பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நம்ம பகத் பாசில் இருக்கார்ல, அவர் ஒரு சில விஷயத்த சொன்னார். அதாவது கமல் சார்கிட்ட நம்ம பேசணும்னா, அதாவது மணிக்கணக்கில் பேசலாம். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எது வேணாலும் பேசலாம். ஆனால் அவர் பேசுகிறது உலக விஷயங்களை பற்றி பேசுவார், நம்மளை சுற்றி நடக்கிற அரசியலை பற்றி பேசுவார், மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவார். சினிமாவை பற்றி என்கிட்ட பேசுனது கம்மி, என்கிட்ட சினிமாவை பற்றி பேசுனது இல்லை. ஆனால் அவர் இந்த உலக விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி அவர் என்கிட்ட சொல்லும்போது, சினிமா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வரும். அந்த எண்ணத்தை அவர் தூண்டுறதில் அவர் ஒரு திறமைசாலி இல்லை, அவர் வித்தகர், ஒரு மந்திரவாதின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் செட்டுக்கு வந்தாருன்னா நேராக டைரக்டர்கிட்ட போவார். இன்னைக்கு என்ன ஷாட் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அந்த தன்மை எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேர் உட்காந்து கால் மேல் கால் போட்டுக்கிட்டு டைரக்டர் கூப்பிடியா, இன்றைக்கி என்ன ஷாட் வைக்கிறாருன்னு கேளியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லாமல் ஒரு நேரம் டைரக்டர்கிட்ட இன்றைக்கி எனக்கு என்ன ஷாட் அப்படின்னு கேட்குறாரு பார்த்தீங்களா, அந்த ஒரு பெருந்தன்மை அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அப்படின்ட்டு நம்ம பாசில் சொன்னார். அடுத்து லோகேஷ் கனகராஜ் இப்போ சும்மாவே இருக்கிறது இல்லை, பம்பர் போல் சுற்றிக்கிட்டு இருக்கார். காரணம் கூலி படம். இந்த கூலி படத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சில விஷயங்களை ரஜினி சார் சொன்னதாக சொன்னார். நான் 42வது வயசில் என்ன நடந்தது அப்படிங்கிற இதெல்லாம் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். சிலது ரொம்ப என்னையவே டச் பண்ணுது. இப்படியெல்லாமா நம்ம இருந்திருக்கிறோம், இப்படியெல்லாமா உலகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் நான் எப்படி ஒரு நாளைக்கு 2 சாப்டர்னாச்சும் நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவருடைய இந்த வயசுலேயும் அவர் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அடுத்து இந்த கூலி படம் என்னுடைய லோகேஷ் கனகராஜ் அந்த பாணியில் இருக்கும், இல்லை வேறு பாணியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்சி அது சொல்கிறாங்கல்ல, அந்த இதெல்லாம் கிடையாது. இது தனி கதை. இந்த தனி கதையோட சாரோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு கதையும் சொன்னேன். அது கூலி செகண்டில் இன்னொரு கதை, பொதுவான கதை சொன்னேன். அவருக்கு உடனே பிடிச்சு போச்சு, சுற்றியில் இருந்தவங்களுக்கும் பிடிச்சு போச்சு. அடுத்து இதை படம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு, மனநிலைக்கு அவர் வந்திருக்காரு. அதே நிலைமை, அதே மனநிலைமை எனக்கு இருக்குது. அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ நான் அந்த படம் அவருக்கு பண்ணலான்னு இருக்கேன். அந்த கதை அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொன்னார். இன்னொன்று சொன்னார், இப்போ உலகநாயகன் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்தா நான் படம் எடுப்பேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ சொல்கிறேன், அவங்க 2 பேரும் ஓகே நான் ரெடி அப்படின்னு சொன்னால், இப்போ என் கையில் இருக்க அத்தனை ப்ராஜெக்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வந்துடுவேங்க, அந்த படத்துக்கு வந்துடுவேங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு லோகேஷ் பேசினார். ஏன்னா அவர் நான் 10 படம் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆகவே அந்த கட்டத்துக்கு இப்போ வந்துட்டாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி என்ன நமக்கு தோணுது. இப்போ இந்த கூலி படத்தினுடைய ஹிந்தி ட்ரெய்லர் இருக்கு இல்லையா, அதை ட்ரெய்லராக வெளியிடணும் அப்படின்னு ஆமீர் கான் விரும்புகிறார். ஆனால் ட்ரெய்லரில் சொன்னோம்னா அது கதை புரிஞ்சு போகும். ஆகவே எனக்கு அது விருப்பம் இல்லை, ப்ரோமோவாக சொல்கிறேன், ப்ரோமோவாக 2-3 ப்ரோமோவை வேணால் எடுத்து விடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவர் ஆமீர் கான் விடாப்பிடியாக இருக்கார். அந்த பெண் கம்பெனி, அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களும் அதைத்தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் விரிவாக எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா வார் 2 படம் வேறு வருது, ஆகையினால நீங்கள் கொஞ்சம் ட்ரெய்லரை கொஞ்சம் எனக்கு விரிவாக சொல்லணும் அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. அநேகமாக ஆகஸ்ட் 1 இங்கே என்ன ஆடியோவில் நடக்க போதோ அதே இதைத்தான் நான் அங்கேயும் அவங்களுக்கும் கொடுக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு
இவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்கிறாரு, ரஜினி இப்போ இந்த கூலி படத்தை முடிச்சிட்ட பிறகு இந்த ஆந்திராவில் உள்ள 2 டைரக்டர்கள் வந்து, நான் பேர் சொல்ல விரும்பலை, 2 டைரக்டர்கள் வந்து அவரை வச்சு படம் எடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் படம் எடுக்க அவங்களுக்கு கால் ஷீட்டு கொடுக்காதீங்க, அவங்க பேரை கெடுத்துருவாங்க. அதாவது நம்ம அந்த நயன்தாராவுடைய கணவர் விக்னேஷ் சிவன் செஞ்சு வச்ச காரியத்துக்கு அந்த டைரக்டர் வந்து ரொம்ப, அந்த தயாரிப்பாளர் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கார், டைரக்டரும் ரொம்ப கோபத்தில் இருக்கார். இவர் பாட்டுக்கு அந்த எல்சிகேயை வந்து தள்ளி வச்சுட்டு வந்துட்டார். அதனால் அவங்க ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. இந்த தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்கள வச்சு எடுத்தாவே இப்படித்தான் கோளாறு ஆகுது அப்படின்னு ரொம்பவும் கோபத்தில் இருக்காங்க. ஆகவே தயவு செய்து அவங்களுக்கு நீங்கள் கால் சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு இங்கே உள்ளவர்கள் வந்து, அதாவது ரஜினியினுடைய நலம் விரும்பிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது ரஜினி கேட்பாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு கிடைத்த தகவலை நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்து அரசியலுக்கு கமல் உலகநாயகன் வந்ததை வச்சு சில பேர் சில்லறத்தனமாக சீண்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் சொல்கிறதுனால தான் நானும் சொல்கிறேன், சில்லறத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை நானும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பொதுவாக அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ரொம்ப மகா மட்டமாலாம் சொல்கிறாங்க. பாரதி ராஜா ஒரு தடவை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. டே, கமலை மட்டும் சீண்டி பார்க்காதீங்க, அவன் பயங்கரமான ஆள், அரசியலுக்கு போய் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடுவான், படிச்சுட்டு வந்தானா நமக்கு தாண்டா கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டவன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை சொல்லி நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.